வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 164. வான ஆராய்ச்சி. வெட்ட வெளியை இடமாய்க்கொண்டு சுற்றும் விதவிதமாம் அண்டங்கள் சஞ்சாரத்தை பட்டப்பகலும் இரவும் கண்காணித்து பருவங்களுக்கேற்ப உலகோர் வாழ்வில் திட்டமாய் வெப்ப தட்பம் தரும் நலன்கள் தீங்குகளை வானநூல் அறிஞர் சொல்வார். இட்ட கோட்டில் எழுத்தை சேர்த்து பார்த்து ராசி பலன் சொல்ல கேட்க யார் அங்குண்டு. இந்த பிரபஞ்சம் என்னும் வெட்ட வெளியில் மிதந்து ஒன்றை ஒன்று ஈர்த்து இயக்கி உருண்டு கொண்டிருக்கும் பல கோள்களும் அவ்வப்போது இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இத்தகைய கோள்களின் சஞ்சாரத்தால் பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் உள்ள இடைவெளி கூடுவதும் குறைவதும் சகஜம். அதன் பயனாக பூமிக்கு அருகில் ஒரு கோள் இருக்கும் பொழுது அதிலிருந்து வரும் ஒளி கதிர்கள் பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்தும் ரசாயன மாற்றங்கள் ஒரு மாதிரியாக இருந்தால், அதே கோள் பூமியை விட்டு அதிக தொலைவில் செல்லும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களினால் இந்த ஜீவராசிகள் பாதிக்கப்படுவது மாறும். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வானநூல் அறிஞர்கள் தொலைநோக்கி கருவியை கொண்டு இரவு பகலாக கண்காணித்து எந்தெந்த கோள்கள் எங்கு வந்தால் என்னென்ன பருவநிலை மாற்றங்கள் வெப்பத்தட்பங்களில், உதாரணத்துக்கு இன்றைக்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வெதர் ஃபோர்காஸ்ட் என்கிற பெயரால் இன்றைக்கு மழை பெய்யும், இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும், அல்லது இன்றைக்கு வெப்பம் இத்தனை டிகிரி இருக்கும், 23 டிகிரி இன்று, இதெல்லாம் சொல்வதை நாம் கேட்கிறோம். இதை இன்னும் துல்லியமாக எதிர்காலத்தில் எடுத்து சொல்வார்கள். அதே போல மிக முக்கியமான 3 விஷயங்கள்: சுத்த வெளி, அந்த வெளியிலிருந்து உருவான துகள், அடிப்படை துகள், அதே போல காந்தம். இந்த 3ஐ பற்றியும் அறிவியல் அறிஞர்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வானவியல் ஆராய்ச்சி மனிதர்களுக்கு மிக உயர்ந்த நன்மையை செய்ய முடியும். மற்றபடி இன்று இருப்பது போல ஒரு காகிதத்தில் கோடுகளை கிழித்து அதில் கோள்களின் பெயர்களை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு ராசி பலன் என்று சொல்வதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எதிரில் அமர்ந்து கொண்டு அந்த ராசி பலனை கேட்பதற்கும் அன்றைக்கு அறிவில் உயர்ந்த மக்கள் வாழும் சமூகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.